டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இருக்க பொது தமிழ் பார்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 2023 நடந்த கம்பைன் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர். வாங்க பார்க்கலாம். வினா 1, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிய. பரி பரி, இது ஒன்று வல்லினரா, இன்னொன்று இடையினரா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது இடையினரா, செகண்ட் இருக்கிறது பெரியரான்னு சொல்லுவாங்க, அது வல்லினரா. இறங்கு, பரின்றது இறங்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க பரிக்கு, அந்த பரிக்கே குதிரைன்ற இடமும் இருக்கும். இன்னும் ஒண்ணு பரி அபகரி. அடுத்த பொருள் வேறுபாடு பெரு பெரு. இந்த பெருக்கு பெரிய செயல்னு அர்த்தம். இது மதிப்பு பெரு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதாவது சொல் அங்கங்க போட்டு இது கலைச்சி போட்டு வச்சிருப்பாங்க, கரெக்டான நம்ம வாக்கியமா அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், இதுதான் சரியான வாக்கியம். மற்றதெல்லாம் சரியாவே அமையல. வினா 4, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தேர்வு செய்ய. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. அகரவரிசை, அகரவரிசை தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது. நமக்கு காஞ்சா சட்டங்கிறது ரொம்ப ஈஸியாவே அதை நம்ம அடிச்சிடலாம். இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும். எப்படியும் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருஷம் வந்துடும், மினிமம் ஒரு கொஸ்டின். அகரவரிசை, எழுத்து, ஒளி வடிவம், ஓலைச்சுவடிகள், அவுகாரம். தா என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர். தொழில் பெயர் அப்படின்னாலே தல் அல்ல முடியணும் நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், தருதல். கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தரு. வினையாளயம்னா ஓர்ல முடியணும், ஓர்னா ஆர், கொடுத்தோர். நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் நடத்தல். வருக வேர் சொல்லி அறிய வா. பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லி எது. பின்னாடி இருக்க தொழில வினைச்சொல் எது நம்மளா தேர்வு பண்ணி அதோட வேர் சொல்லு கேட்குறாங்க. இட்டதோர் தாமரை பூ. வினைச்சொல் அப்படின்னா நம்மளோட செயலை குறிக்கிறது, இடு, அதுதான் இட்ட அப்படின்றதுதான் கரெக்ட். அதோட வேர் சொல்லு பார்க்கும்போது இடு. வாருங்கள் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை. துளிர், தளிர், குருத்து. கொழுந்து, அதோட கொழுந்து சொல்றதுதான் துளிர், தளிர், குருத்து. இதுவே ஆப்ஷன் ஏ இருக்க தாள், தொகை, ஓலையெல்லாம் அதோட இலைய சொல்றது. தண்டு, கோல், தூறு அதெல்லாம் தண்டு பகுதியை சொல்றது. சுவை, கொம்பு, கொப்பு. இது ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்ப கிளையிலேருந்து வர்றது கொம்பு, கொப்பு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அடி, மரம், இந்த மரத்தோட இதை சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலானது குலை வகையை தான் குறிக்குது. பொருள் வேறுபாடு சரியான பொருளை அறிதல். அன்பை கொடு, கோடு போடாதே. நேஸ் ரைட் ஆன்சர். வானம் வானம். இதுவே 3 சுழி நான்றது அந்த வெடி, வானம் வெடிக்க, இந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் விடுவாங்கல்ல, அது வானம் வெடிக்க. இந்த வானம் 2 சுழி நான்றது ஆகாயம். வலி வழி, ஒளி வேறுபாடு. வலின்றது காற்று. அதுவே குண்டுல ஆரம்பிச்சு அப்படின்னா அது நமக்கு வலிக்கிறது. வழி அப்படின்றது நெறி, இல்ல பாதை, எது வேணா வரலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. செக், காசோலை. இன்ஃபார்மண்ட், தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். டிமாண்ட் டிராஃப்ட். எது சரியானதுன்னு கேக்குறாங்க. டிமாண்ட் டிராஃப்ட் பணத்தால் தப்பு. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கரெக்ட். இ காமர்ஸ் காசோலை தப்பு. கரன்சி நோட் மின்னணு வணிகம் அதுவும் தப்பு. சந்திப்பிழை இல்லாத துறை கண்டிருக்க. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். சந்திப்பிழைகள். தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழி. கீழ்காணும் சொற்கள் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. சொன்னால், நவின்றால், பகிர்ந்தால், ஆடினாள். ஆடினாள் என்றதுதான் பொருந்தாத சொல். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிகேரம், காலம், கோழி, வேரி. வேரின்றதுதான் இதுல மரங்களோட பேர் கிடையாது. பொருந்தா சொல்லை இணைய கண்டறிய. குறிஞ்சி, நண்பகல். எதிர்ச்சொல் நீக்குதல், சேர்த்தல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். படுகர். எதிர்ச்சொல் மேடு. இரவலர். எதிர்ச்சொல் புரவலர். பால் கூட்டல் ஊரும், பால் ஊரும். பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம். சேர்த்து எழுதுக. நூல் கூட்டல் அகம், நூலகம். பூவல் என்று அழைக்கப்படுவது எது. வினாச்சொல் கரெக்டாக பண்ணணும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பறவைகள் எங்கில் பறந்து செல்கின்றன. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மங்கா காய்களை வாங்கினால்.
வாங்கினால்ன்றது வாங்கி முடிச்சுட்டாங்க. ஸோ இறந்த காலம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. முக்காலம். காலத்திற்கேற்ற வினைமுற்றை நிற்புக. மலர் விழி நேற்று மலர் கொய்தால் முடிஞ்சிருச்சு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார், உறவினர். தென்னம், கீற்று. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு, அம்மாவிடம் சொல். சொற்றொடரின் இறுதியில் வரும் முற்றுப்புள்ளி. நிறுத்தற்குறிகள் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. அந்தோ இயற்கை அழிகிறதே. பொருத்தமான நிறுத்தற்குறி. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. ஊர் பெயரின் மருவு. புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை, சோழ நாடு சோநாடு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் வெதர், வானிலை. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம்ன்றது வரலாறு. சரியான விடையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் உரை. விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. உருவது கூறல்னா இனிமேட்டு நடக்க போறது, விளையாண்ட கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது. சரியான இணையை தேர்ந்தது ஐய வினா. இச்செயலை செய்து மங்கையா மணிமேகலையா, இந்த மாதிரி டவுட்டா கேட்கறது தான் ஐய வினா. ஐயம்னாலே டவுட் தான். குழல் வினா. நீ கடைக்கு செல்வாயா, இது தப்பு. குழல் வினால வராது. நீ கடைக்கு செல்வாயான்னு அவங்க கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஏவல் வினா அப்படின்னா உன்னிடம் பாரதாசம் புத்தம் இருக்கிறதா, இது தப்பு. ஏவல் வினானா இப்ப நம்மளுடைய சொன்னல, நீ கடைக்கு செல்வாயா, கடைக்கு செல், நீயே செல் அப்படின்னு திருப்பி சொல்றது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொடை வினான்றது கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா, இதுவும் தப்பு. இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. சமன் அழைப்பானை, கிளீனர் துப்புரவாளர். ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, எதிர்பாராத நல்ல வாய்ப்பு. விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இது பிறவினை தொடர். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை தொடர், இது கரெக்ட். அப்துல் நேற்று வந்தான், செய்வினை தொடர், இது தப்பு. கவிதா உரை படித்தால் பிறவினை தொடர், இதுவும் தப்பு. அப்துல் நேற்று வருவித்தான், தன்வினை தொடர், இதுவும் தப்பு. யானை புக்க புலம் போல, ஓமை கூறும் பொருளை கண்டறிய. வீணாக்குவது. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே சொல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்பில் எவற்றிற்கு முதலிடம் தர வேண்டும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆயுத எழுத்து சொல்லி நிறையில் மட்டுமே வரும். சொல்லி நிறையில் மட்டுமே வரும் எழுத்து எது? திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? முன்னாடி இப்ப படிச்ச பேராகிராஃப்ல அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். தாமிரபரணி இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஷ் இருக்கின்றது, கல்வி நிலையங்கள். ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். தம்மால் இயன்ற. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், போலோடு நின்றான் இரவு. ஓமை அணி. போலும் போல் அப்படிலாம் வந்துச்சுனாலே அது ஓமையன் தான். ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. ஒருமை பன்மை. ஒருமைனா ஒருத்தவங்க மட்டும் வரணும், பன்மைனா பல பேர் சேர்ந்து வருது. ரெண்டுமே சேர்ந்து கரெக்டா எங்க பொருந்திருக்கோ அதான் சொல்றாங்க. சொல் பொருள் தருக. ஈன்று. ஈன்றுனா தந்தது. கொம்பு கிளை. கலித்திட மகிழ்ந்திட. அதிமதுரம் மிகுந்த சுவை. சொல் பொருள். முகில் மேகம். சேகரம் கூட்டம். வாகு சரியாக. விண்ணம் சேதம். சரியான பொருளை அறிக. வெற்பு மலை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வாரா.
ஒரு ஓர் நிறைவு செய்க. ஒரு அப்படின்னா நம்ம உயிரெழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் வரணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி வரக்கூடாது. அதே ஓருன்றது உயிரெழுத்துக்கு மட்டும்தான் வரணும். ஒருன்றது உயிரெழுத்து தவிர மற்ற எல்லா இடத்தையும் வரலாம். அது டேஷ் இனிய பாடல். இதை உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ ஓர். பூக்களை பறிக்காதீர். எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. நெல், வயல். பொறுத்துக. வாழை, கச்சல், வெள்ளரி, பிஞ்சு, பனம், குறும்பை. மா, பிஞ்சு. மா, வடு. சொல்லுக்கேற்ற கூட்டு பெயருக்கான புல், புற்கள். கூட்டு பெயர்களாலே புளூரல்னு சொல்றாங்களா, அதுதான். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலையாகும். குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் செங்கீரை. வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூறுக. தொழிலாகு பெயர். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். அக்ரானமி உழவியல். கூற்று காரணம் சரியா தவறா? தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கின்றோம். காஞா, சானா, பாமா, தானா ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள். ரகரம் மா போல இருப்பதாலும் மகர ரகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. கூற்று சரி, ஆனா காரணம் 1 தவறு, காரணம் 2 சரி. போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும். 3 வகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 3மே சரி, அனைத்துமே சரி. கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெறும் எழும். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கருத்து. கூற்று சரியான, காரணம் தப்பு. குரில் நெடில் மனம், மானம். இந்த மனம்க்கு மனம் அப்படின்னா உள்ளம், மானம் அப்படின்னா பெருமை கேடு, மானம் சொல்லுவோம்ல, அதுதான். குரில் நெடில் வலி, வாளி. வலி, இந்த வலிக்கு காற்று. வாளின்றது கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். கிணத்து வாளி அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, நான் தண்ணி எடுக்கிறது, அதான் வாளி. குரில் நெடில் மரி, மாறி. மரி அப்படின்னா இரத்தல், மாறி அப்படின்னா மழை. இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. விளக்கு, இருபொருள் தருக. விளக்குன்றது விவரித்தல், அப்புறம் ஒளிதரம் ஒரு சாதனம். விளக்கு ஏற்றுதல் சொல்லுவோம்ல. அடிப்படைக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க. மொழி, மழலை பேசும் மொழி அழகு. தமிழ் நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விளைநிலம். விளைநிலங்கள் அனைத்து மூடுபனியில் மூழ்கி கிடைக்கின்றன. மூடுபனியில் வளர்கின்றதுன்னு இருக்கு, மிதக்கின்றதுக்கு, ஒளிர்கிறது, எல்லாமே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ரைட்டு. கரெக்டா படிச்சு பார்த்து அதுக்கான இதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எழுதுங்க ஆன்சரை. சரியான இணைப்பு சொல். இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். சரியான இணைப்பு சொல்ல இருக்குங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஆகையால், அதனால், எனவே, இது எதுவுமே ஆக்சுவலி நீங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாத்தையும் ஒண்ணு இது பண்ணி பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, பொருத்தி பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது பொருந்துதா இல்லையா அப்படின்னு. சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடு. அறிஞர் அடக்கமாக இருப்பார், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார். இதுவே ஏனெனில் வந்தாலும் பொருந்தாது, அதனால் வந்தாலும் பொருந்தாது, எனவே இருந்தாலும் பொருந்தாது. அவ்வளவுதான். நம்ம பொது தமிழுக்கான எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டோம், 100 கொஸ்டினும் பார்த்துட்டோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நான் கரெக்டா அதுக்கு பதில் சொல்றேன். இதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு அமௌ டிஎன்பிசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.